பிரதமர் மோடி ஒவ்வொரு முறை தமிழ்நாடு வரும்போதெல்லாம் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்து வருவதாக வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை என்பது அரசியல் களத்திலே வேகமான மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு அரசு நிகழ்ச்சி என்கின்ற காரணத்தினால் நானும் கோவையிலே மருத்துவமனை வளாகம் திறக்கப்படக்கூடிய காரணத்தினால், அது என்னுடைய தொகுதி என்ற காரணத்தினால் அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். தமிழகத்திற்கு மோடி அவர்கள் என்ன செய்தார் என்பதை பற்றியும், மோடி புழுகு, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புகிறார்கள் என்கின்ற ரீதியிலே ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக அவர் அங்கு பேசவில்லை என்பது நிச்சயமாக தெரிந்தது. ஒவ்வொரு முறை தமிழகத்திற்காக புதிய திட்டங்களை துவக்கி வைப்பதற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் என்கின்ற வகையில் அவர்தான் மிகவும் அருகில் இருந்து கவனிக்கிறார். இந்த மத்திய அரசு, மோடி அவர்கள் தலைமையிலான அரசு, கடந்த முறை திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசு என்னவெல்லாம் தமிழகத்திற்கு செய்ததோ அதை விட பல மடங்கு அதிகமாக மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். 11 மருத்துவக் கல்லூரிகள், இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திற்கும் ஒரே சமயத்தில் இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்படவில்லை, இத்தனை மக்கள் தொகைக்கு. பிரதமர் என்கின்றவர் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் எப்படி சுற்றுப்பயணம் செய்கிறார் என்பதை அவரை பார்த்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தை ஓரிடத்தில் வைத்து குவித்துக் கொண்டு, ஒரு குடும்பத்திடம் வைத்துக் கொண்டு அத்தனை பேரையும் அந்த குடும்பத்தினுடைய அடிமைகளைப் போல நடத்தாமல் ஜனநாயக ரீதியிலே இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பவராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களுடைய வருகைக்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை ஒவ்வொரு முறையிலும் கட்சிக்கான வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறதாக